வணக்கம் நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. சார், நான் செவ்வாழைப்பழம் சாப்பிடுறேன். இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா? எனக்கு ஆண்மை அதிகரிக்குமா? இது சம்மந்தமா நெறைய நண்பர்கள் என்ட்ட சொல்றாங்க. அத நம்பி தான் நான் சாப்பிடுறேன். இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தாங்க இது. யூசுவலா செவ்வாழைப்பழம் சாப்பிடலாங்க. அது ஆண்களுக்கான விசேஷமான பழங்கள்ல அதுவும் ஒன்று. விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆண்மையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இன் சித்தா ஆஸ்பெக்ட் படி இந்த செவ்வாழைப்பழம் யாரெல்லாம் சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும்னா, உங்க உடம்புல அக்னி தன்மை சீரா இருந்ததுன்னா, நீங்க தாராளமா இத சாப்பிடலாம். ஏன்னா, இனிப்பு சுவையும், குளிர்ச்சி தன்மையும் நிறைந்த இந்த செவ்வாழைப்பழம் உடல்ல கபத்த அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. கபம் ஒரு மந்த நிலையை உண்டாக்கும். ஸோ, இந்த கப நிலை அதிகரிக்கும்போது விந்தணுக்களோட உற்பத்தி ரொம்ப ரொம்ப பாதிக்க வாய்ப்பு இருக்கு. எப்போ உங்க உடம்புல பித்தம், அக்னி தன்மை சீரா இருக்கோ, அப்பதான் அந்த விந்தணு உற்பத்தியில, ஸ்பெர்ம் புரொடக்ஷன்ல உங்க உடம்பு நல்ல ஆரோக்கியமா செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இந்த இனிப்பு அ சுவையும், குளிர்ச்சி தன்மை நிறைந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது மேலும் மேலும் அந்த கபம் உடம்புல அதிகமாகி, விந்தணுக்களோட உற்பத்தியிலிருந்து மற்ற ஆண்மை குறைவு வரை அத செயல்பாடு மந்தமாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க உடம்புல அந்த அக்னி தன்மைய சீராக்கிட்டு நீங்க சாப்பிடுங்க. கண்டிப்பா அதுக்கான பலன் நீங்க அடைய முடியும். இன் ரீசென்ட் ரிசர்ச்ல இந்த ரெட் பனானா செவ்வாழையில என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ், விட்டமின் சி அண்ட் ஜிங்க்லாம் இருக்கனால, ஆண்களுக்கு முக்கியமா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார்ந்த தொந்தரவுகள சரி செய்றதுல நல்ல ஒரு ஃப்ரூட்னே நம்ம எடுத்துக்கலான்னே ரெக்கமெண்ட் பண்றாங்க. முக்கியமா இதுல உள்ள அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் அதிகமா இருக்கனால, ரீப்ரொடக்டிவ் செல் டேமேஜ் ஆகுறதுல தடுக்க நெறைய உதவியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜிங்க் அண்ட் விட்டமின் சி, பீட்டா கரோட்டின் எல்லாமே விந்தணு உற்பத்திக்கும், அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுல, உயிரணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல சிறப்பா பயன்படுது. ஸோ தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்களே!